ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தமிழ் டைப்ரைட்டிங் லோயர் பற்றி சொல்லியிருப்பேன். இது அதே தான், அதே ரூல் ஹையரோட ஸ்டேட்மெண்ட்டு. இதில் என்ன முக்கியமாக வந்திருக்குன்னா, வரிசை எண் அப்படின்றது வந்திருக்கு. வரிசை எண் வந்தால் எப்படி கேல்குலேஷன் போடணும்னு இதில் பார்ப்போம். எனக்கு எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. இதில் ஹெட்டிங் இருக்குது. ஹெட்டிங் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி சுற்றி காட்டி இதை ஹெட்டிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. புது பணித்திட்டங்களின் விரிவான பட்டியல். இதை அப்படியே மேலே ஹெட்டிங்காக எழுதணும். ஆல்ரெடி கால்குலேஷன் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். சென்ட்ரு பண்ணணும். ஹெட்டிங் எப்பயும் சென்ட்ரு பண்ணணும். எப்படி சென்ட்ரு பண்ணணும்? ஹையர் தமிழுக்கும் இதே தான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 10 to 65, 10 degree to 65. ஆல்ரெடி 65லேருந்து 10 கழிக்கணும், 55. இப்போ எத்தனை லெட்டர்ஸ் பார்த்தோம்? 27 பார்த்தோம். இப்போ 55 minus 27, 28. 28 12 டிவைட் பண்ணணும், 14. 14 + 10. எப்போயுமே இந்த முதல்ல கழித்து அந்த 10 டிகிரியை இதோட ஆட் பண்ணிக்கணும். 14 + 10 24. 24 டிகிரியில் ஹெட்டிங் இந்த இருக்குல்ல, இந்த ஹெட்டிங் புது பணித்திட்டங்களின் விரிவான பட்டியல். இதில் ஹெட்டிங்னு கொடுக்கல, உள்ள ஒரு இதை கொடுத்து இதை ஹெட்டிங்கை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இதை அடிக்கக்கூடாது. இதை எடுத்து ஹெட்டிங்கை எழுதிட்டு வேலை திட்டத்தின் விவரம் மட்டும்தான் பர்டிகுலர்ஸில் அடிக்கணும். இப்போ அடுத்து வரிசை எண் எப்படி எழுதணும்னு பார்க்கணும். இந்த கேல்குலேஷன் எல்லாம் ஆல்ரெடி லோயர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். இப்போ திரும்ப சொல்கிறேன், ஆனால் வரிசை எண் அதில் சொல்லலை. லோயர்லேயும் வரிசை எண் வரும், ஒரு 4 பர்டிகுலர்ஸ் மட்டும் கொடுத்து அடிப்பாங்க. இங்கே நிறையா இருக்குது, ஆனால் வரிசை எண் இதுலேயும் வந்திருக்கு. எப்படி கேல்குலேஷன் பண்ணணும்னா, ஸ்டார்டிங் டிகிரி 10 அதை எழுதிக்கோங்க. வரிசை எத்தனை நம்பர், எத்தனை லெட்டர்ஸ்ன்னு பாருங்கள். வரிசை அப்படின்றது எத்தனை லெட்டர்? 1 2 3 4 லெட்டர். அப்போ 10 to 14 விட்டுறணும். இதுக்கு ஒரு 2. வரிசை, இந்த வரிசைக்கு ஒரு 4. இந்த கோடுக்கு ஸ்பேஸுக்கு ஒரு 2. அப்போது 10 to 16 இதுக்கு விட்டுறணும். 10 to 16 எது வரைக்கும்? 10 to 14 வரைக்கும் வரிசை எழுதுறதுக்காகவும் ஒரு கோடு போடுறோம் இல்லையா, அந்த கோடுக்கு எப்போயுமே ஒரு 2 ஸ்பேஸ் விடுவோம். அதுக்காகவும் 2 விட்டுட்டோம்னா 10 to 16 அப்படி எழுதிடணும். இதுக்குள்ளே 11லேருந்து 11 12 13 14 வரைக்கும் தான் இந்த வரிசை அப்படின்ற வார்த்தையை எழுதணும். 15 16 கேப்பு ஸ்பேஸ் விட்டுட்டு பர்டிகுலர்ஸ்க்கு போயிடும். இந்த இதுக்கு இடம் வேணும், வேலை திட்டத்தின் விவரம் அது வந்துடும். இப்போ பின்னாடி இருந்து கேல்குலேஷன் பண்ணணும். முதல்ல வரிசை என்றதை முன்னாடி இருந்து கேல்குலேட் பண்ணி 10 to 14 வரிசைக்காகவும் இதுக்காக ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம பின்னாடி இருந்து கேல்குலேஷன் பண்ணுவோம்ல 65லேருந்து, அப்படி கேல்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே 65 இங்கே என்ன இருக்குது? மொத்தம் 1 2 3 4 5 6 இருக்குது. 6 லெட்டர்ஸு. இதுதான் மேக்ஸிமமானு பார்க்கணும். இது மேக்ஸிமமாக இல்லையான்னு கீழே இருக்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 1 இந்த கமாவை ஒரு லெட்டராக எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8. இங்கே 8க்கும் மேலே இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே 8ஆக தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே 8. எல்லாத்துலேயும் 2 கமா இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 8 லெட்டராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 8 ஸ்பேசஸ் விடணும். சில நேரம் கமா இல்லாமல் 6,50,000 கொடுத்துருப்பாங்க, நம்ம கமா போட்டு அடிக்கணும். எல்லாத்துலேயும் கமா போட்டால் 2 3ல் அவங்க கமா கொடுக்கலன்னாலும் நம்ம கமாவாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 6,50,000 மட்டும் கொடுத்துருக்காங்க, இடையில கமா இல்லைன்னா எப்போயும் நம்ம எப்படி எழுதுவோம்? 6 லேக்ஸ்ன்னு எழுதுனாலே 6 பக்கத்தில் ஒரு கமா, 1000 50,000 எழுதும் போது அங்கே ஒரு கமா நம்மளாக போட்டு அதை ஒரு ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணி எழுதணும். எதுலேயுமே அவங்க கமா கொடுக்கலன்னா அதை அப்படியே எழுதிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே கமா கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையுமே 52,000 42,000 17,000 இப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னா அதை அப்படியே எழுதலாம், கமா போட வேண்டாம். சரி, இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 8 டிஜிட் 65 - 8 57. ஸ்பேஸ்க்கு ஒரு 2. இப்போ 55.
இப்போ இதை தான் கேல்குலேட் பண்ணோம். இப்போ மொத்தம் கேல்குலேட் பண்ணிட்டோமா, இதை பார்க்கக்கூடாது. இதை முதல்ல கேல்குலேட் பண்ணணும். இதுக்குரிய டிஜிட்ஸை கேல்குலேட் பண்ணி கேல்குலேஷன் போட்டுட்டு இதை வச்சு தான் இதை சென்டர் பண்ணணும். இப்போ மொத்தம் இந்த இதுக்கு போட்டுட்டோம். இப்போ மூலதன கணக்கில் இந்த காலம்க்கு எப்படி போடணும்? 1 2 3 4 5 மேலே ஒரு 4 இங்கே ஒரு 5 இதுக்கு மேலே இருக்கா? மேக்ஸிமம் 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. எல்லாத்துலேயும் 8 தான் இருக்குது. அப்போது 8 நம்ம எடுத்துக்கணும். 8 55 டிகிரி மைனஸ் 8 47. இது எதுக்குன்னா இந்த கீழே இருக்குல்ல இந்த காலத்துக்கு தான் இது. அடுத்து வருவாய் கணக்கில் செலவு 1 2 3 4 5 6. இவங்க இத்து எடுத்திருக்காங்களா? இத்து எடுத்துட்டு இக்கு போட்டிருக்காங்க. அப்போ அதே கான்செப்ட் படிக்கும். 1 2 3 4 5 6. இது ஒரு 5 இது ஒரு 4. இது 6 தான் மேக்ஸிமம். இங்கே 6க்கு மேலே இருக்கா? இருக்குது. 1 2 இதெல்லாம் பாருங்கள். 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஆனால் 6 தான் எல்லாத்துலேயும் இருக்கா? இல்லை. 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இது 8 டிஜிட் இருக்குது. இந்த கீழே ஒரு இதில் 8 டிஜிட் இருக்குது. அப்போது 8 தான் மேக்ஸிமமாக இருக்குது. இப்போ அதை எடுத்துக்கணும். 47 இங்கே ஒரு 2 ஸ்பேஸ் போச்சுன்னா 45. 45ல் 8 37 இதோட இருக்குது. இது எதுக்குன்னா இப்போ போட்டு இந்த 37 to 45 வந்து இந்த வருவாய் கணக்கில் செலவு இந்த காலம்க்கு மொத்தம்க்கு பார்த்துருக்கோம். மூலதன கணக்கில் இந்த காலம்க்கு பார்த்துருக்கோம். இந்த காலம்க்கு பார்த்துருக்கோம். 3க்கு தான் பார்த்துருக்கோம். இப்போ மேலே இருக்கிறதுக்கு எப்படி போடணும்? மேலே இருக்கிறது எங்கே இருக்குது? இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த 2 காலத்துக்கும் மேலே. அப்போ இந்த 2 காலத்துக்கும் பொதுவாக இது 2க்கும் தான் சென்டர் பண்ணணும். இந்த 2 காலத்துக்கும் சென்டர் எப்படி பண்ணணும்? இது கடைசி ரேஞ்ச் இது இந்த காலம் ஃபுல் காலத்தோட கடைசி ரேஞ்ச் 55, ஸ்டார்டிங் ரேஞ்ச் 37. இதை எடுத்துக்கணும். 55 மைனஸ் 37 18லேருந்து இந்த செலவுகள் அப்படின்ட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கல் அப்படின்றத நீக்குகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ செலவு அதை மட்டும் எடுத்துக்கணும். செலவுகள்னு எழுதி கல்ன்றதை அடிச்சுட்டு ஓரத்தில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீக்குக, அது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். செலவு அதை மட்டும் எடுத்தால் 1 2 3 4 டிஜிட். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 2 காலத்துக்கும் சென்டர் பண்ணுறதுக்காக இதனோட லாஸ்ட் ரேஞ்சையும் இதனோட ஃபஸ்ட் ரேஞ்சையும் எடுத்து 2 லெஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதிலிருந்து இந்த செலவு அப்படின்றத கழிக்கணும். அப்போ எத்தனை? 4 லெட்டர் கழிச்சா 14 டிவைடட் 2 7. எப்போயுமே சென்டர் பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ப்ளஸ் 7 ப்ளஸ் எந்த ரேஞ்சோடு ஆட் பண்ணணும்? 37ஓட ஆட் பண்ணணும். 37 இப்படி பார்த்தா 44 டிகிரி. இந்த செலவுகளை எங்கே அடிக்கணும்? 44 டிகிரியில் அடிக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மொத்தம் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். போட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 57 to 65க்குள்ளே இந்த மொத்தம் அப்படின்றத அடிக்க போகிறோம். அடுத்து இங்கே வந்து இப்படி பிரிச்சுருக்காங்க. கீழே முதல்ல இதை கேல்குலேட் பண்ணணும். பண்ணிட்டா மூலதன கணக்கில் அதை இங்கே அடிச்சிருவோம். இதுக்கு பக்கத்தில் வருவாய் கணக்கில் செலவு இதையும் இங்கே அடிச்சிருவோம். இப்போ இந்த 2 காலத்துக்கும் மேலே பொதுவாக நம்ம கேல்குலேட் பண்ணி செலவு அப்படின்றத அடித்தோம். எப்படின்னு போயிடுச்சு 35 டிகிரி. இது எதுக்குன்னா இந்த வேலை திட்டத்தின் விவரம் இந்த பர்டிகுலர்ஸ் எழுதுறதுக்கு 35 டிகிரி. இங்கே 10 எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வரிசை எண்ணுக்காக 16 வரை எடுத்திருக்கோம். 10 to 14 வரிசைக்காகவும் கோடுக்கு ஒரு 2 ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். இப்போ இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 16 இல்லை 17 16லேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம 16க்கு முன்னாடி வரைக்கும் வரிசை எண்ணுக்காக விட்டுருக்கோம். 16லேருந்து தான் ரேஞ்ச் ஆரம்பிக்குது. அப்போது இந்த வேலை திட்டத்தின் விவரத்துக்குரிய கேல்குலேஷன் 35 to 16. இப்போ எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்பேஸ் 12 13 14 15 16 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ 35லேருந்து 16 கழிங்க. ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 15 6 9 2 19 வருது. 19லேருந்து இங்கே பார்த்தோம் இல்லையா 16 லெட்டர்ஸ்.
இந்த 16 கழிக்கணும். 19 minus 16 3 divided 2 1.5 1.5னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 ப்ளஸ் எதை ஆட் பண்ணணும்? 2 ப்ளஸ் இந்த 16 ஆட் பண்ணணும். இதுக்குள்ளே தான் அதை அடிக்க போகிறோம். இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் வேலை திட்டத்தின் விவரம் அடிக்க போகிறோம். அப்போது 35 minus 16 19 பேலன்ஸ் 19 மைனஸ் இந்த வேலை திட்டத்தின் விவரம் இந்த டிஜிட் 16 19 minus 16 3 divided 2 1.5 1.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2 ப்ளஸ் 16 இப்போ 18 டிகிரியில் இதாக இருக்கு இல்லையா, இந்த இடத்தும் வேலை திட்டத்தின் விவரம் இதை 18 டிகிரியில் அடிக்கணும்.